குருவே சரணம். எல்லோருக்கும் நமஸ்காரம். நாம் இந்த பதிவில் வரக்கூடிய ராகு கேது பயிற்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலனை தரும் அப்படிங்கிறது நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் எந்தெந்த ராசிக்கு யோகம் தரும் அவயோகம் தரும்னு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நான் அப்போ சொல்லும்போது அதோட டீட்டெயில்ஸ் இந்த ராகு கேது பயிற்சிக்கு முன்னாடி நான் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அதுதான் இந்த வீடியோ. இதில் மேஷம் தொடங்கி மீனம் வரைக்கும் எல்லா ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன் இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த சேனலுக்கு புதிய மெம்பர் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வெளியிடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வரக்கூடிய மே மாதம் 18ஆம் தேதி மாலை சுமார் 7:45 மணிக்கு திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் ராகு மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும், கேது கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாக போகிறாங்க. காலபுருஷனுடைய 11ஆம் இடத்துக்கு ராகுவும் 5ஆம் இடத்துக்கு கேதுவும் வரப்போகிறாங்க. 11ஆம் இடத்துல ராகு வர அந்த நேரத்தில் அந்த இடத்துக்கு அதிபதியான சனி குருவுடைய வீடான மீனத்தில் இருக்கிறது ரொம்ப யோககரமான ஒரு காலம் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லை, பொதுவாகவே இந்த ராகு கேது ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு பயிற்சி ஆகிறது காலகட்டங்கிறது கிட்டத்தட்ட 1.5 வருடம், கிட்டத்தட்ட 18 மாதம் வரைக்கும் ஒரு ராசியில் இருப்பாங்க. அப்படி இப்போ கும்பத்தில் பயிற்சி ஆகக்கூடிய இந்த ராகு மற்றும் சிம்மத்தில் பயிற்சி ஆகக்கூடிய கேது சுமார் 1.5 வருஷத்துக்கு அப்புறமா தான் அடுத்த கட்டத்துக்கு போவாங்க. ஆனால் இந்த வாட்டி என்ன நடக்கிறதுன்னு பார்த்தோன்னா, குரு தன்னுடைய பார்வையால் ராகுவை கண்ட்ரோல் பண்ண போகிறாரு. மிதுனத்தில் வரக்கூடிய குரு தன்னுடைய 9ஆம் பார்வையாக ராகுவை பார்த்து கிட்டத்தட்ட 1 வருஷம் ராகு கெடுபலன்களே கொடுக்காமல் இருப்பார். அதே சமயத்தில் ராகுவுக்கு வீடு கொடுத்த சனி கூட குருவுடைய வீடான மீனத்தில் இருக்கிறது 2 வகையில் பார்க்கும்போது நன்மை தான். அப்போது பொதுவாகவே எல்லா ராசிக்குமே ராகுவோடைய பயிற்சி பெரிய அளவுக்கு கெட்ட பலனை கொடுக்காது. கேது அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு ராசிக்கு ஏற்ப அந்த கேதுவுடைய நல்ல கெட்ட பலன்கள் வர வாய்ப்பு இருக்குது. கேது தன்னுடைய நட்பு வீடான சிம்மத்துக்கு தான் போகிறாரு. சூரியனுடைய அமைப்புப்படி கேது ஒவ்வொரு மாதத்துக்கும் அதுக்கு உரிய பலன்களை கொஞ்சம் கூட்டியோ குறைச்சோ கொடுக்க வாய்ப்பு உண்டு. பொதுவாகவே கேதுவோட அமைப்பால் குருவுடைய வீடுகள், செவ்வாயோடைய வீடுகள் மற்றும் சூரிய சந்திர வீடுகள் இவங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. ஏன்னா தன்னுடைய நட்பு வீடான சூரியனோட வீட்டில் இருக்கிறதால இந்த நட்பு சார்ந்த வீடுகளுக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனை கொடுக்க மாட்டார். அதே சமயத்தில் ராகு பார்த்தோன்னா தன்னுடைய நட்பு வீடான சனியோட வீட்டில் அவர் பயிற்சி ஆகிறதால ராகு பெரும்பாலும் சுக்கிரனுடைய வீடுகள், சனியுடைய வீடுகள் மற்றும் புதனுடைய வீடுகள் இந்த 6 வீடுகளுக்கு பெரிய அளவுக்கு கெடுபலன்களை கொடுக்க மாட்டார். இருந்தாலும் சனியோட வீட்டிலேயே மகர வீடு தான் ராகுக்கு ரொம்பவும் உகந்த வீடு. கும்ப வீடு ஓரளவுக்கு சுமாரான வீடு தான். ஆனால் இந்த முறை இந்த ராகு கேதுவோட அமைப்பை குரு 1 வருஷம் பார்க்குறதே ஒரு பெரிய நன்மை அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த ஆன்டி கிளாக் கேஸில் பயிற்சி ஆகக்கூடிய இந்த ராகு கேது மேஷம் முதல் மீனம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலனின்னு பார்க்க போகிறோம். அதில் முதல் ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசின்னு சொல்லக்கூடிய மேஷ ராசிக்கு அவர் லாபஸ்தானத்துக்கு வரப்போகிறார். இப்போ இதனால் வரைக்கும் விரயத்தில் இருந்த 12ஆம் இடத்துல இருந்த ராகு லாபத்தில் வர்றது ஓரளவுக்கு நன்மை. இப்போ மேஷ ராசிக்கு இந்த ராகுவோடைய பயிற்சி நல்ல நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சின்னே சொல்லலாம். எப்படியுமே அடுத்த 1 வருஷம் வரைக்கும் குருவுடைய பார்வையில் இருக்கிறதால ராகுவால் எந்த ஒரு கெடுபலனும் இருக்காது. பொதுவாக எல்லாருக்கிட்டையும் பண நடமாட்டம் அதிகமாகவே இருக்கும். இப்போது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, வேலையில் இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி, இல்லை வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கும் பார்த்தோம்னா ஏதோ ஒரு வகையில் பண நடமாட்டம் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். யாரோ ஒருத்தர் கொடுப்பாங்க, தன்னுடைய பிள்ளை மூலமாகவோ இல்லை தன்னுடைய கணவர் மூலமாகவோ இல்லை தன்னுடைய பெற்றோர்கள் மூலமாகவோ அவங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும். அதுபோல் உறவினர்கள், பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், குறிப்பாக அந்த 11ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலே மூத்தவர்களால் ஆதாயம் அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தா தன்னுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் பணம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவே இருக்கும். அதே சமயத்தில் இந்த ராகுக்கு வீடு கொடுக்கக்கூடிய சனி குருவுடைய வீட்டில் மீனத்தில் இருக்கிறது மறைமுகமாக விரயத்தையும் இங்கே ஏற்படுத்திடுறாரு. ஒரு பக்கம் பண நடமாட்டம்னு சொன்னால் கூட குரு இந்த ராகுவானவர் தனக்குன்னு சொந்த வீடு கிடையாது. அப்போது அவர் எந்த வீட்டில் இருக்காரோ அந்த வீட்டு அதிபதி போலவே வேலை பண்ணுவார். அப்படி பார்க்கும்போது சனியை போல வேலை செய்யக்கூடிய இந்த ராகு சுபவிரயங்களை அதிகமாக ஏற்படுத்துவார். ஸோ சுபவிரயங்கள் அப்படின்னா ஒரு திருமணம்,
ஒரு கிரகப்பிரவேசம், ஒரு நிச்சயதார்த்தம், இப்படி நிறைய சுப நிகழ்ச்சிகளுக்கு கலந்து கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பிரயாணங்களால் நிறைய செலவுகள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்குது. இவங்க பண்ணக்கூடிய செலவுகள்லாம் பார்த்திங்கன்னா தர்ம காரியங்கள், தான தர்மத்துக்கெலாம் செலவு பண்ணுறது, அதுபோல் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதுக்காக பணம் கொடுக்கறது, இப்படி கைவிட்டு பணமும் வெளியில் போய்கிட்டே இருக்கும். ஒரு பக்கம் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கேது வர்றதுனால நிறைய பேருக்கு இந்த ஸ்பிரிச்சுவலாக நிறைய டூர் போகிறதுக்கான வாய்ப்புக்கெல்லாம் இந்த ஒரு ஆண்டு வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஒரு ஆலய வழிபாட்டுக்காகவோ குலதெய்வ வழிபாட்டுக்காகவோ இவங்க இடமாற்றம் ஏற்பட்டோ இல்லை ஒரு புதிய ஒரு ஊருக்கோ ஒரு வெளிநாட்டுக்கு கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் சில பேருக்கு அவங்களுடைய ஜாதகத்தின் அமைப்புப்படி வர சான்ஸ் இருக்குது. இப்போ அதன் மூலிமா அவங்களுக்கு நிறைய ஸ்பிரிச்சுவலாக நிறைய பணம் விரயம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குது. அப்போ இந்த காலகட்டத்தில் தன்னுடைய குடும்பத்தாரோடைய சந்தோஷமாக ஒரு இடத்துக்கு போயிட்டு வர்றது, ஒரு குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுறது, இதனால் வரைக்கும் குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் யார் மூலியமாகவும் அந்த குலதெய்வத்தை தெரிஞ்சுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. அதே போல் வேலையில் பார்த்தோம்னா ஒரு சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டமும் லாபமும் ஏற்படும். வேலை விஷயமும் ஒரு சிலருக்கு வெளிநாடு பிரயாணம் ஏற்படும். ஏன்னா 12ஆம் இடம் மீன ராசின்னு சொன்னாலே பிரயாணத்தை குறிக்கிறது. அப்போது மேஷராசியில் இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு வெளிநாடு பிரயாணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வரும். அப்போ வேலை விஷயமாக உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடச்சி அது மூலிமா ஒரு இடம் மாற்றம் ஏற்படுறதுக்கான சூழலும் இருக்குது. ஒரு சிலருக்கு தான் இருக்கக்கூடிய இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு மாற்றம் ஏற்படக்கூடிய சூழலும் இந்த காலகட்டத்தில் அமைய சான்ஸ் இருக்குது. இந்த பொதுவாக இந்த ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சிலாம் ஒரு பெரிய பயிற்சிங்கிறதால இந்த பயிற்சி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 3 மாதம் முன்னாடி இதோடைய எஃபெக்ட்லாம் தெரிய ஆரம்பிச்சிருக்கும். இதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா இந்த ராசியில் இருக்கக்கூடிய கிராஜுவேட்ஸ் அண்ட் போஸ்ட் கிராஜுவேட்ஸ் படிக்கிறவங்க மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கும். நிறைய ஒரு கம்பெனியில் கேம்பஸ் இன்டர்வியூ மூலயமா வேலை கிடைக்கக்கூடிய சூழல்லாம் இருக்கும். 11ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறதால ஒரு சில பேருக்கு மறுமண வாய்ப்புகளும் ஏற்படும். இப்போ திருமணமாகி டைவர்ஸ் ஆனவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் புதிய திருமண முயற்சி வெற்றி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதுபோல் பிரிந்த தம்பதிகள் சேர்ந்து வாழக்கூடிய யோகமும் இருக்கும். இப்போ நேராக நம்ம கேதுவை பார்க்கும்போது கேது 6ஆம் இடத்துலேருந்து இப்போ 5ஆம் இடத்துக்கு வர்றது ஓரளவுக்கு சுமாரான பலன்தான். ஏன்னா 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். இந்த இடத்துல கேது வர்றதுனால பிள்ளைகளோட படிப்பில் சில டிஸ்டர்பன்சஸ் இருக்கும். அதேபோல் பிள்ளைகளோட சப்போர்ட்டில் கூட சில பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் ஏற்பட ஒரு சூழல் இருக்கும். அதுபோல் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதில் சில தடைகள்லாம் ஏற்படக்கூடிய சூழல் இந்த காலகட்டத்தில் அமையும். ஆனால் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் கேது வர்றதுனால ஸ்பிரிச்சுவலாக நல்ல ஒரு ராசியான ஒரு காலகட்டமாக இருக்கும். இவங்க ரொம்ப நாளாக ஒரு இடத்துக்கு போகணுன்னு முயற்சி பண்ணினாங்கன்னா அந்த இடத்துக்கு போயிட்டு வரதுக்கான ஒரு வாய்ப்பெல்லாம் இந்த கேது அமைச்சு கொடுத்துருவார். ஸ்பிரிச்சுவலாக நிறைய பேருக்கு முன்னேற்றம் ஏற்படும். ஒரு குருவை சந்திக்கிறது, இதனால் வரைக்கும் போகாத ஒரு புதிய ஆலயங்களுக்கெல்லாம் போயிட்டு வருது, இப்படிப்பட்ட சூழலாம் இந்த காலகட்டத்தில் அமையும். நிறைய தான தர்ம காரியங்கள்லாம் ஈடுபடுவாங்க. அதனால் மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய சூழல். இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப திருப்திகரமாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஒரு சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டமும் இருக்குது. சில விஷயங்கள்லாம் இவங்க எதிர்பாராத ஒரு வகையில் நடக்கும். இதுக்கு முன்னாடி நடக்காத விஷயங்கள்லாம் கூட இப்போ டக்குன்னு இவங்களுக்கு நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ என்ன தான் ஒரு பக்கம் 7 சனி தொடங்கினா கூட இந்த 7 சனிகளுடைய பாதிப்பு பெரிய அளவுக்கு ஏற்படாத ஒரு அமைப்பு இந்த குருவுடைய பார்வை, ராகுவோட அமைப்பெல்லாம் இவங்களுக்கு கொடுத்துரும். அப்போ இந்த ஒரு வருஷ காலம் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பே கொடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. மேஷராசின்னு சொன்னாலே அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம் மற்றும் கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதம், இந்த நட்சத்திர தொகுப்புகள் கொண்டதான் மேஷராசி. அதில் கேதுவுடைய அஸ்வினி நட்சத்திரம் இதில் பிறந்தவங்களுக்கு சுமார் 80% வரைக்கும் நல்ல பலனும், சுக்கிரனுடைய பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுமார் 85%, சூரியனுடைய கிருத்திகை முதல் பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுமார் 75% வரைக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அப்போ மேஷராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சியில் 75% 85% வரைக்கும் நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இதுக்கு அடுத்தது ரிஷபராசி. காலபுருஷனுடைய 2வது ராசி ரிஷபராசி. இந்த ரிஷபராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி ரொம்ப சிறப்பான பயிற்சினே சொல்லலாம். இதனால் வரைக்கும் லாபஸ்தானத்தில் இருந்த ராகு இப்போ 10ஆம் இடத்துக்கும் கேது 4ஆம் இடத்துக்கும் வருது ரொம்ப சிறப்பான யோகம். ஏன்னா இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பாவர்கள் கேந்திர ஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப சிறப்பான யோகத்தை கொடுக்கும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ரிஷபராசிக்கு இந்த ஆண்டில் ஏற்படக்கூடிய எல்லா கிரக பயிற்சியுமே நல்ல சாதகமான ஒரு கிரக பயிற்சினே சொல்லலாம். ஒரு பக்கம் குரு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் போகிறாரு,
சனி லாபஸ்தானத்தில் வர்றது, ராகு கேது கேந்திரஸ்தானத்தில் அமையிறது, இப்படி எல்லாமே சிறப்பான யோகத்தை கொடுக்கும். சனியுடைய வீடான கும்பத்துக்கு ராகு போய் ராகுக்கு வீடு கொடுத்த சனி லாபஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். இப்போ வேலையில் நிறைய பேருக்கு நல்ல லாபகரமாக இருக்கும். இப்போ ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டில் நிறைய பேருக்கு ப்ரொமோஷன்ஸ் இன்க்ரிமெண்ட்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அவங்க எதிர்பார்த்த ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறதோ அதுக்கு உண்டான சம்பளம் கிடைக்கிறது, சம்பள உயர்வுலாம் ரொம்ப சிறப்பாக கிடைக்கும். அதுபோல் வெளிநாடு பிரயாணம் நல்ல வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும். பிஸ்னஸ் விஷயமா நிறைய பேர் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் வரும். வேலையில் கூட ஒரு சில பேருக்கு இந்தியாவிலேருந்து வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக வரும். அங்கே போய் அவங்க பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல ஒரு சிறப்பான நிலைக்கு அவங்க முன்னேறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு சிலருக்கு மூத்த சகோதரியால் ஆதாயம் ஏற்படும். அதுபோல் இரண்டாவது திருமணத்துக்கு முயற்சி பண்ணவங்களுக்கு நல்ல சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கை அமையக்கூடிய யோகம் இருக்கும். அதே போல் வேலையிலும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுபோல் வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கும் நல்ல சிறப்பான வேலை வாய்ப்புகள் கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஒரு சிலருக்கு அரசு சம்பந்தப்பட்ட வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஒரு சில பேருக்கு கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் மெடிசன்ஸ் பார்த்துக்கக்கூடிய சித்தா, ஆயுர்வேதிக் இந்த மாதிரி துறையில் அவங்களுக்கு நர்ஸாவோ டாக்டரோ வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக ஏற்பட சான்ஸ் இருக்குது. கேத்துவுடைய அமைப்பு 4ஆம் இடத்துல இருக்கிறது வண்டி வாகன சேர்க்கையெல்லாம் எங்களுக்கு அதிகமாக அமைய சான்ஸ் இருக்குது. இந்த காலகட்டத்தில் புதுசாக வீடு கட்டுறது, ஒரு புதுசாக வண்டி வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்கும். அதுபோல் தாயார் வழி சொந்தங்களில் நல்ல அன்பு பாராட்டக்கூடிய யோகமும் இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஒரு சிலருக்கு புதிய வீடு கட்டி கொடுத்துணும் போகிறதுக்கான வாய்ப்புக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் அமையும். அதுபோல் பங்கு சந்தையில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு லாபம் ஏற்படுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலிமா நல்ல லாபம் பார்க்க முடியும். ரிஷபராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி அமோகமான ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய பயிற்சினே சொல்லலாம். ரிஷபராசிக்கு சுமார் 85லேருந்து 95% வரைக்கும் நல்ல பலனை தரக்கூடிய ஒரு ஆண்டுன்னே சொல்லலாம். ரிஷபராசி அப்படின்னு சொன்னாலே கிருத்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள், ரோஹிணி மற்றும் மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள், இந்த நட்சத்திர தொகுப்புகள் கொண்டது தான் ரிஷபராசி. அதில் சூரியனுடைய கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் சுமார் 85% வரைக்கும் நல்ல பலனும், சந்திரனுடைய ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுமார் 90%, செவ்வாயோட மிருகசீரிஷ நட்சத்திர 1, 2 பாதங்களில் பிறந்தவங்க, ஏன்னா செவ்வாய் பார்த்தா இவங்களுக்கு 7ஆம் அதிபதியாக வராரு மற்றும் 12ஆம் இடத்து அதிபதியும் வராரு. என்னதான் செவ்வாய் நீச்சத்தோட தொடங்கினாலும் இவங்களுக்கு புதிய வண்டி வாகன சேர்க்கையும் புதிய வீடு அமைப்பெல்லாமே இந்த செவ்வாய் தான் கொடுப்பார். அதுபோல் ஒரு சிலருக்கு இந்த ராசியில் இருக்கக்கூடிய தன்னுடைய பார்ட்னர்ஸால் அவங்களுக்கு நல்ல ஆதாயம் ஏற்படும். உதாரணத்துக்கு இந்த ராசியில் ஒரு பெண் இருந்தாங்கன்னா தன்னுடைய கணவனால் ஆதாயம், ஒரு ஆண் இருந்தால் தன்னுடைய மனைவியால் ஆதாயம் எல்லாம் ஏற்படும். ஸோ இவங்களுக்கு தான் அதிகபட்சமாக 95% நல்ல பலன் இந்த ராகு கேது பயிற்சி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். இதுக்கு அடுத்தது காலபுருஷனுக்கு 3வது ராசி மிதுன ராசி. காலபுருஷனுக்கு 3வது ராசி மிதுன ராசிக்கு ராகு 10ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கும், கேது 4ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கும் பயிற்சி ஆகிறது நல்ல சிறப்பான யோகம். என்னதான் ராகு 9ஆம் இடத்துல பயிற்சி ஆனாலும் இந்த சமயத்தில் 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல வர்றதுனால இங்கே 9, 10 இடங்களுக்கு உள்ள ஒரு சம்பந்தம் ஏற்படுது. இது தர்ம கர்மாதி யோகம் போலவே செயல்படும். அப்போ இவங்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். வெளிநாடு பிரயாணம் ஏற்பட வாய்ப்பெல்லாம் இருக்குது. பிஸ்னஸ் விஷயமாக நிறைய பேர் வெளிநாடு போவாங்க. பிஸ்னஸை நிறைய இடங்களில் ஸ்தாபனம் செய்ய வாய்ப்பு இருக்குது. அதேபோல் ஒரு சிலர் தந்தையாரோ அல்லது தன்னுடைய ஃபேமிலி பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறதுக்கான வாய்ப்புக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் அமையும். இப்போ வேலையை விட்டுட்டு தன்னுடைய மூதாதையர்கள் செஞ்சுட்டு வந்த பிஸ்னஸை இவங்க அதில் பங்கு பெறுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டமும் தந்தை வழி சொத்துக்கள்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதுபோல் ஸ்பிரிச்சுவல் பிலீஃப் நிறைய ஏற்படும். நிறைய ஆன்மீக சுற்றுலா போவாங்க, நிறைய புஸ்தகங்கள்லாம் படிப்பாங்க. ஸ்பிரிச்சுவாலிட்டி மேலே ஒரு நம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதனால் ஒரு சிலர் நிறைய விஷயங்களில் பின்பற்ற தொடங்குவாங்க. அந்த அவங்களுடைய மூதாதையர்கள் கடைபிடிச்சிட்டு வந்த எல்லா விஷயமும் இவங்க எடுத்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கேதுவோட அமைப்பு 3ஆம் இடத்துல வர்றது ரொம்ப சிறப்பு. முயற்சிக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். குறிப்பாக ஆர்டிஸ்ட்டுக்கெலாம் நல்ல சாதனை புரியக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். உபன்யாசகர்கள், ஸ்பிரிச்சுவல் ஸ்பீக்கர்ஸ் இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் அவங்களுடைய முயற்சிக்கு நல்ல வெற்றியும், அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் கருத்துக்கள்லாம் மக்கள் மத்தியில் நல்ல பிரபலம் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். அதுபோல் சினிமாவில் நடிக்கக்கூடிய ஆர்டிஸ்ட்டுக்கு கூட ஓரளவுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அவங்க எடுக்கக்கூடிய எல்லா முயற்சியும் அவங்களுக்கு சாதகமாகவும் வெற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும். ஒரு சிலருக்கு இளைய சகோதரிகளால் ஆதாயம் ஏற்படும். குறுகிய பிரயாணங்கள்லாம் அடிக்கடி போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் வரும். மிதுன ராசிக்கு நல்ல சிறப்பான யோகம் அப்படின்னே சொல்லலாம்.
இவங்களுக்கு சுமார் 80-90% நல்ல பலனை தர வாய்ப்பு இருக்குது. மிதுன ராசி அப்படின்னு சொன்னாலே மிருகசீரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை மற்றும் புனர்பூசம் 1-2-3 பாதங்கள், இந்த நட்சத்திர தொகுப்புகள் கொண்டது தான் மிதுன ராசி. செவ்வாயோட மிருகசீரிஷ நட்சத்திரம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு 80% நல்ல பலனும், ராகுவோட திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுமார் 85%, குருவுடைய புனர்பூச நட்சத்திரம் 1-2-3 பாதங்களில் பிறந்தவங்க, ஏன்னா குருவே 7 மற்றும் 10க்கு அதிபதி. ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் அதிக திருமண வாய்ப்புக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் அமைய சான்ஸ் இருக்குது. அதுபோல் புதிய வேலை வாய்ப்பும் வெளிநாடு பிரயாணம்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ இவங்களுக்கு 90% நல்ல பலனை கிடைக்க சான்ஸ் இருக்குது. இதுக்கு அடுத்தது காலபுருஷனுடைய 4ஆம் வீடான கடக ராசி. கடக தான் அஷ்டம சனிலேருந்து அவங்க பெரிய நிம்மதியாக ஒரு அமைப்பில் இருந்திருப்பாங்க. இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் ராகு 8ஆம் இடத்துல வருது, ஓரளவுக்கு சுமாரான பலன்தான். அதே சமயத்தில் 2ஆம் இடத்துல வேறு கேது வராரு. 8ஆம் இடத்துல என்ன தான் ராகு வந்தாலும் குருவுடைய பார்வையால் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு நல்ல சிறப்பான யோகம் இருக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டம்லாம் கண்டிப்பாக இருக்கும். 8ஆம் இடம் எப்படி சொன்னால் பிஸ்னஸ் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல லாபகரமான ஒரு காலகட்டமாக இருக்கும். அதுலேயும் பார்த்தோன்னா இந்த சோஷியல் மீடியாவில் வேலை பண்ணுறவங்களுக்குலாம் நல்ல லாபகரமான ஒரு அமைப்பை கொடுத்துரும். குறிப்பாக இந்த சமையல் துறையும் ஃபேஷன் டிசைனிங் அதுபோல் அழகு குறிப்புக்கெல்லாம் சொல்லித்தரவங்களுக்கெல்லாம் இந்த சோஷியல் மீடியாவில் அவங்களுக்கு நிறைய வரவேற்புக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் அமைய சான்ஸ் இருக்குது. ஒரு சிலருக்கு ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகிறதுக்கான ஒரு துர்பாக்கிய நிலையும் ஏற்படும். ஏன்னா 8ஆம் இடத்துல ராகு கிட்டத்தட்ட சனி போலவே சில நேரங்களையும் செயல்படுவார். அதனால் சில நேரங்களில் தேவையற்ற ஹாஸ்பிட்டலைசேஷன், வயதானவர்களுக்கெல்லாம் சில பிரச்சனைகளும் ஏற்படும். ஆனால் பயப்படணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா குருவுடைய பார்வை இருக்கிறதால அவங்க மீண்டு வரத்துக்கான ஒரு சூழலும் இருக்கும். அதனால் உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் உடனே மருத்துவரை அணுகிறது ரொம்ப ஒரு கரெக்டான யுக்தியாக இருக்கும். கேது 2ஆம் இடத்துல வர்றது பெரிய அளவுக்கு சப்போர்ட் கொடுக்காது. இருந்தாலும் அரசாங்க சம்மந்தப்பட்ட பேச்சாளர்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். அப்போது கவர்மெண்ட் அட்வைசர்ஸ், மினிஸ்டர்ஸ், அதுபோல் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸில் வந்து ஸ்பீக்கர்ஸ், இவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்ல யோககரமாக இருக்கும். அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசுகிறவங்க, மக்கள் மத்தியில் அதை கொண்டு செல்லக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல சிறப்பான யோகம் இருக்கும். அதுபோல் ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ்க்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல யோகத்தை கொடுக்க சான்ஸ் இருக்குது. இந்த ராசியில் இருக்கக்கூடிய ரைட்டர்ஸ், ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ், இவங்களுடைய கம்யூனிகேஷன் பவர் அவங்களுக்கு நல்ல சிறப்பான யோகத்தை கொடுக்கும். ஆனால் அதே சமயத்தில் ஒரு சில பேருக்கு தேவையற்ற வம்புகளும் பிரச்சனைகளும் ஏற்படும். ஆனால் ஆன்மீக சொற்பொழிவாளர்களுக்கெல்லாம் நல்ல சிறப்பான யோகம் இருக்கும். ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ்க்கெலாம் ஓரளவுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த கேதுவோட அமைப்பு கொடுக்கும். ஸ்பிரிச்சுவலாக அவங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுத்துரும் அப்படின்னே சொல்லலாம். கடகராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி சுமார் 70-80% வரைக்கும் நல்ல பலனை தரத்துக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ கடகராசி அப்படின்னு சொன்னாலே குருவுடைய புனர்பூசம் 4ஆம் பாதம், சனியுடைய பூச நட்சத்திரம் மற்றும் புதனுடைய ஆயில்ய நட்சத்திரம், இந்த நட்சத்திர தொகுப்புகள் கொண்டதான் கடகராசி. அதில் குருவுடைய புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சுமார் 75%, சனியுடைய பூச நட்சத்திரம், சனி நல்ல சிறப்பான யோகத்தில் இருக்கார். வெளிநாடு பிரயாணம், தந்தை வழி சொத்துக்கெல்லாம் அமைச்சு கொடுத்துருவார். சுமார் 80% வரைக்கும் நல்ல பலனும், புதனுடைய ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுமார் 70% வரைக்கும் நல்ல பலனை தரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு அடுத்தது 5வது ராசி சிம்ம ராசி. காலபுருஷனுக்கு 5வது வீடு. இந்த வீட்டுக்கே கேது வராரு. இந்த ராசியில் இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கெல்லாம் அடிக்கடி உடல் ரீதியாக சில பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அடிக்கடி மருத்துவ செலவுகள்லாம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். இந்த ராசிக்கு அஷ்டம சனி வேறு தொடங்கியிருக்கு. 7ஆம் இடத்துல ராகு வருது. பெரிய அளவுக்கு யோகம் சொல்ல முடியாது. இருந்தாலும் குருவுடைய பார்வை இருக்கிறதால பெரிய அளவுக்கு ராகு கெடுதல் பண்ண மாட்டார். அப்பப்போ ராகு சனி போல் செயல்படுறதுனால சில நேரங்களில் அஷ்டம சனிக்கு உண்டான பிரச்சனைகளும் மறைமுகமாக இவங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அப்போ கணவன் மனைவிக்குள்ளே அடிக்கடி கருத்து வேறுபாடும் பிரிவினைகளும் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். திருமணம் ஆகாதவருக்கு சில தடைகள் தாமதங்கள்லாம் ஏற்படும். அதுபோல் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்குள்ளே கூட கருத்து வேற்றுமை இருக்கக்கூடிய சூழல் இருக்கும். ஆனாலும் குருவுடைய வீடு, குருவுடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு லாபமாகவும் இருக்கும். ஏன்னா குரு லாபத்தில் இருக்கிறாரு. அவர் லாபத்தில் இருக்கிறது மட்டும் இல்லை, 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை பார்க்குறதால ஒரு சில பேருக்கு தன்னுடைய ஆப்போனன்ட்ஸ் மூலிமா எதிர்பாராத அதிர்ஷ்டம் ஏற்பட சான்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு இந்த ராசியில் ஒரு ஆண் இருந்தாலும் தன்னுடைய மனைவி மூலமாக அவங்களுக்கு ஆதாயமோ, தன்னுடைய நண்பர்கள் மூலியமாக கூட ஆதாயம் ஏற்பட சான்ஸ் இருக்குது. அதுபோல் இந்த ராசியில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தால் தன்னுடைய கணவன் மூலியமாக ஆதாயம் ஏற்பட சான்ஸ் இருக்கும்.
அதுபோல் ஒரு சில பேருக்கு வெளிநாடு பிரயாணம் வெற்றியை கொடுக்கும், பிஸ்னஸ் நல்ல சிறப்பான யோகத்தை கொடுக்கும். அதுலேயும் குறிப்பாக அரசு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸில் நல்ல யோகமும் இருக்கும். ஒரு சிலருக்கு தேவையற்ற பிரச்சனைகளும் அரசு தண்டனைகளும் ஏற்படக்கூடிய சூழலும் வரும். வெளிநாடு பிரயாணம் ஒரு சிலருக்கு சக்ஸஸ் கொடுக்கும். அதுபோல் சோஷியல் மீடியாவில் வேலை பண்ணுறவங்களுக்கும் ஓரளவுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அப்போ சிம்மராசிக்கு பொலிட்டிஷியன்ஸ்க்கெலாம் ஓரளவுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் தவறு செய்கிறவங்க, மக்கள் மத்தியில் சில பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சிரமமான ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பை இந்த ராகுக்கு இது பெயர்ச்சி கொடுத்துரும். குறிப்பாக ஒரு யங்ஸ்டர்ஸ், குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் சந்திப்பாங்க. அதுபோல் வயது முதிர்ந்தவர்களுக்கும் கொஞ்சம் அதிகம் பிரச்சனை ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். இவங்களுக்கு சுமார் 65லேருந்து 75% வரைக்கும் நல்ல பலனை தரும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சிம்மராசி அப்படின்னு சொன்னாலே மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் இந்த நட்சத்திர தொகுப்புகள் கொண்டது தான் சிம்மராசி. அதில் கேதுவுடைய மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 75%, சுக்கிரனுடைய பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 70%, சூரியனுடைய உத்திர நட்சத்திரம் முதல் பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு சுமார் 65% வரைக்கும் நல்ல பலனை இந்த ராகு கேது பயிற்சி கொடுக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இதுக்கு அடுத்தது 6வது ராசி கன்னிராசி. கன்னிராசிக்கு ராகு 6ஆம் இடத்துக்கும் கேது 12ஆம் இடத்துக்கும் பயிற்சியாகிறது ஓரளவுக்கு நன்மை. ஏன்னா ராகு கேதுக்கள் மறைவு ஸ்தானங்கள் இருக்கிறது ஓரளவுக்கு நன்மை தான். அப்போ பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் இருக்காது. இருந்தாலும் 7ஆம் இடத்துலையே இவங்களுக்கு இந்த சனி போடுறது ஒரு சில நேரங்களில் கணவன் மனைவிக்குள்ளே சில பிரச்சனைகள் கொடுக்கலாம். மற்றபடி பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் இருக்காது. சனியும் ஓரளவுக்கு நன்மை தான் தருவார். ஏன்னா குருவுடைய பெரிய அளவுக்கு பாதகம் ஏற்படாது. இப்போது ராகுவோட அமைப்பால் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அந்த 6ஆம் இடத்த தன்மையை கெடுக்க போகிறாரு. அப்படி கெடுக்கிறதால என்னாகும், ருணரோக சத்துரு சொல்லக்கூடிய 6ஆம் இடம் பாதிப்பில் ஏற்பட சான்ஸ் இருக்குது. அப்படின்னா இவங்களுக்கு கடன் பிரச்சனைகள்லேருந்து இந்த ஆண்டு கொஞ்சம் வெளியில் வந்துடுவாங்க. இவங்க பேங்க்கில் லோன் எடுத்திருந்தாங்கன்னா எப்படியாவது அவங்க பேங்க் லோனில் கட்டி முடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொடுத்துரும். அதுபோல் உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்ல தீர்வும் நல்ல ஆரோக்கியமும் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்துருவார். இதுக்கு அடுத்தது எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கும். பிஸ்னஸில் காம்படிட்டர்ஸை ஈஸியாக ஜெயிக்க முடியும். ஸோ 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு இவங்களுக்கு நிறைய நல்ல பலன்களை கொடுக்க சான்ஸ் இருக்குது. இப்போது சனியை போல் செயல்படக்கூடிய அந்த காலகட்டத்தில் கணவன் மனைவிக்குள்ளே சில பிரச்சனைகள் கொடுப்பார். அதே சமயத்தில் கணவனால் மனைவிக்கு ஆதாயம், மனைவியால் கணவனுக்கு ஆதாயம், அதுபோல் நண்பர்களால் மற்றும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாலேயும் ஆதாயம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். வெளிநாடு பிரயாணம் இவங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். வெளிநாடு நண்பர்கள், வெளி மாநிலங்கள், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா இவங்களுக்கு புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிடைக்க சான்ஸ் இருக்கும் இந்த காலகட்டத்தில். ஸோ 12ஆம் இடத்துல இருக்கிற கேது ஒரு சில நேரங்களில் சில பிரச்சனைகள் கொடுப்பாரு. தூக்கமின்மை, அதிக அலைச்சல்லாம் இருக்கும். ஆனால் ஸ்பிரிச்சுவலாக நிறைய ட்ராவல் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். ஆன்மீக சுற்றுலாலாம் நிறைய போகிறதுக்கான வாய்ப்பு வரும். அதுபோல் சோஷியல் சர்வீஸ்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வரும். இதனால் இவங்க நிறைய இடத்துக்கு போகிறது, மக்களுக்கு சேவை பண்ணுறது, ஆலயங்களுக்கெல்லாம் சேவை பண்ணக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். இதன் மூலிமா நல்ல மனநிறைவும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். புதிய இடங்கள்லாம் சுற்றி பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். பிள்ளைகளுக்கு படிப்பில் ஒரு சில பிரச்சனைகள் கொடுத்தாலும் அவங்களுக்கு எப்படியாவது பாஸ் பண்ணிவிடுவாங்க. அவங்களுக்கு சக்ஸஸ் ரேட்டு கொஞ்சம் கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு ஸ்போர்ட்ஸ்லலாம் அவங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு யோகமும் இந்த காலகட்டத்தில் இருக்கும். கன்னிராசிக்கு சுமார் 80லேருந்து 90% வரைக்கும் நல்ல பலனை தரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அதில் சூரியனுடைய உத்திர நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்க கன்னிராசி அப்படின்னு சொல்லானே உத்திர நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம் மற்றும் சித்திரை 1, 2 பாதங்கள் இந்த நட்சத்திர தொகுப்புகள் கொண்டு தான் கன்னிராசி. அதில் சூரியனுடைய உத்திர நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு 80% வரைக்கும் நல்ல பலனும். ஏன்னா கன்னிராசிக்கு சூரியன் விரயஸ்தானத்துக்கு வர்றதுனால உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அதிக விரயங்கள் ஏற்படும். இந்த ராசிக்கு சந்திரனே லாபத்துக்கு அதிபதி. ஸோ அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 85% வரைக்கும் நல்ல பலனும். அதே சமயத்தில் செவ்வாயோடைய சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவங்க செவ்வாய் என்ன தான் 3க்கும் 8க்கும் ஆதிபத்தியம் வகித்தா கூட ஆரம்பத்தில் அவர் நீச்சமாக இருக்கிறது ஓரளவுக்கு நன்மை. அதே சமயத்தில் செவ்வாய் நல்ல சிறப்பாக கொடுப்பார்.
அந்த அமைப்பில் சுமார் 90% வரைக்கும் நல்ல பலனை கொடுக்க சான்ஸ் இருக்குது. துளாராசி காலபுருஷனுடைய 7வது ராசி துளாராசி. துளாராசிக்கு வரக்கூடிய ராகு கேது பயிற்சியில் ராகு 5ஆம் இடமும் கேது லாபஸ்தானத்திலையும் பயிற்சியாக போகிறது நல்ல சிறப்பான யோகம். ராகுடைய அமைப்பு சுமாருன்னு சொன்னால் கூட குருவுடைய பார்வையால் ஓரளவுக்கு நன்மை தரக்கூடிய அமைப்பில் தான் இருக்கார். குழந்தைகளுக்கு அதிகமாக வெற்றி கிடைக்கும். இந்த ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் சிறப்பான யோகத்தை அவங்க அடைய போகிறாங்கன்னே சொல்லலாம். அப்போது ஒரு சில பேர் வந்து ஸ்போர்ட்ஸில் வெற்றியாளர்களாக இருப்பாங்க. அதுபோல் கலைத்துறையிலையும் ஒரு சில பேர் சாதிக்க சான்ஸ் இருக்குது. ஒரு சிங்கராக வர்றதோ, ஒரு டான்ஸராக வருதோ, ஒரு ஆர்டிஸ்ட்டாக வரதுக்கான வாய்ப்புக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு கண்டிப்பாக அமையறதுக்கு சான்சஸ் இருக்குது. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த ராகு பிள்ளைகளோட படிப்பில் சில நேரங்களில் தடங்கல் பண்ணினாலுமே அவங்க மற்ற ஆக்டிவிட்டீஸ், ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் அதர் ஆக்டிவிட்டீஸ்லாம் நல்லா ஷைன் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஒரு சில நேரங்களில் சனியை போல் செயல்படக்கூடிய ராகு என்ன பண்ணுவார் அப்படின்னா, அப்பா அம்மாவுக்கு கடன் ஏற்பட வச்சு அந்த கடன் மூலிமா பிள்ளைகளோட படிப்பை சாதகமாக்கி கொடுப்பார். தன்னுடைய பையனுடைய அதனால பொண்ணுடைய படிப்புக்காகவோ திருமணத்துக்காகவோ கடன் வாங்கி அதை நல்லா சிறப்பாக செஞ்சு கொடுக்கறதுக்கான ஒரு அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதே சமயத்தில் அந்த கடன் இவங்களுக்கு பெரிய அளவுக்கு சுமையாக இருக்காது. அந்த கடன்லேருந்து வெளியில் வரதுக்கான ஒரு சூழலும் இருக்கும். இந்த ராசியிலும் ஒரு சிலருக்கு வெளிநாடு பிரயாணம், பிள்ளைகள் மூலமாக அவங்க வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் வரும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாழ்க்கையெல்லாம் இந்த காலகட்டத்தில் அமைய சான்ஸ் இருக்குது. கேதுவோட அமைப்பு நல்ல லாபகரமாக இருக்கும். குறிப்பாக ஸ்பிரிச்சுவல் விஷயங்களில் லாபம் அதிகமாகவே இருக்குது. இப்போ ஆலயம் சம்மந்தப்பட்டு வேலை பண்ணுறவங்க, ஒரு சோஷியல் சர்வீஸ் ஆர்கனைசேஷன் நடத்துகிறவங்களுக்குலாம் இந்த பீரியடில் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. மூத்தவர்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறது, முதியவர்களால் நல்ல ஆதாயம் ஏற்படும். ஒரு சிலருக்கு மறுமணமெல்லாம் ஏற்படக்கூடிய சூழலும் இருக்குது. ஸ்பிரிச்சுவல் ஸ்பீக்கர்ஸ்க்கெலாம் ஓரளவுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். சொந்த வீடு, வண்டி, வாகன சேர்க்கையெல்லாம் ஒரு சில பேருக்கு ஏற்பட சான்ஸ் இருக்குது. துளாராசி அப்படின்னு சொன்னாலே சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள். இந்த நட்சத்திர தொகுப்புகள் கொண்டது தான் துளாராசி. அதில் செவ்வாயோடைய சித்திரை 3-4 பாதம் இந்த நட்சத்திர பாதத்தில் பிறந்தவங்களுக்கு 75% நல்ல பலனும், ராகுவோடைய சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுமார் 80%, குருவுடைய விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு 70% நல்ல பலன். குரு இவங்களை பொறுத்த வரைக்கும் 3, 6க்கு ஆதிபத்தியம் வகிக்கிறதால கொஞ்சம் கம்மியான பலன் தான் கொடுப்பாரு. அப்போது மொத்தமாக பார்க்கும்போது 70லேருந்து 80% இந்த துளாராசிக்கு இந்த ராகுக்கு இது பயிற்சி கொடுத்தணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இதுக்கு அடுத்தது விருச்சிக ராசி. விருச்சிக ராசி தான் காலபுருஷனுடைய 8வது ராசி. ராசியாதிபதி இந்த ராசிக்கு 9ஆம் இடத்துல நீச்சத்தோட தொடங்கினா கூட ஒரு 2-3 மாதங்களுக்கு மேலே இவங்களுக்கு நல்ல சிறப்பான யோகத்தையே கொடுப்பாரு. வேலையில் நல்ல வெற்றி, நல்ல முன்னேற்றம், வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை முயற்சிக்கு நல்ல வெற்றியெல்லாம் கிடைக்கும். இந்த ராசிக்கும் பார்த்தோம்னா ராகு 4ஆம் இடத்துலையும் கேது 10ஆம் இடத்துலையும் பயிற்சியாகிறது நல்ல யோகம் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா பாவர்கள் கேந்திரஸ்தானங்களில் வர்றது ஓரளவுக்கு நன்மை தான். அது ஓரளவுக்கு இவங்களுக்கு நல்ல ஒரு லாபகரமாகவே இருக்குது. அதுவும் ராகு 4ஆம் இடத்துல வர்றதுனால வண்டி வாகன சேர்க்கையெல்லாம் அமையும். புதிய வீடு கட்டுறதுக்கான யோகம்லாம் ஒரு ஜூலை, ஆகஸ்ட் மாதம் மேலே கிடைக்க சான்ஸ் இருக்குது. அதுபோல் பங்கு சந்தையில் லாபம் பார்க்க முடியும். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலிமா நல்லா ஆதாயம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புக்கெல்லாம் அமைச்சு தருவார். குறிப்பாக ஆயுர்வேதா, சித்தா இந்த மாதிரி துறைகளில் புதிய வேலை வாய்ப்புக்கெல்லாம் ஏற்படும். அதுபோல் உபன்யாசகர்கள், பட்டிமன்ற பேச்சாளர்கள், இந்த மாதிரி ஒரு சில துறையில், ஆன்மீக துறையிலலாம் நிறைய பேருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஆலய வழிபாடு முறைகளில் அங்கெல்லாம் வந்து சில பேருக்கு வேலை கிடைக்க சான்ஸ் இருக்குது. புரோகிதர்கள், பண்டிதர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட புதிய முயற்சிக்கு நல்ல வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு தாயார் வழி சொந்தங்களோட ஆதாயம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். சனியுடைய அமைப்பால் பிள்ளைகள் மூலியமாக சில பேருக்கு ஆதாயம் ஏற்படும். அப்போ இந்த ராசியில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் சொந்த வீடு வாங்குவாங்க. புதுசாக வண்டி வாகனங்கள்லாம் வாங்கக்கூடிய யோகம்லாம் பிள்ளைகளுக்கு கிடைக்கும். அது மூலிமா பெற்றோர்கள் ஆதாயம் பார்ப்பாங்க. இந்த ராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து வெளிநாட்டில் சம்பாதிச்சு அவங்களோட பணத்து மூலிமா புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. லேண்டு, ஒரு பில்டிங், ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து அவங்க பணம் போடுவாங்க. அது மூலிமா பெற்றோர்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடிய சூழலும் அமையும். இப்படி விருச்சிக ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி நல்ல சிறப்பான யோகம்னே சொல்லலாம். விருச்சிக ராசி அப்படின்னு சொன்னாலே விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரம், இந்த நட்சத்திர தொகுப்புகள் கொண்டது தான் விருச்சிக ராசி. அதில் குருவுடைய விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு சுமார் 90% வரைக்கும் நல்ல பலன். ஏன்னா 2க்கும் 5க்கும் ஆதிபத்தியம் வகிக்கக்கூடிய குரு தன்னுடைய பார்வையாலேயே ராகு ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறாரு. அதனால் நல்ல சிறப்புன்னே சொல்லலாம். இதுக்கு அடுத்தது சனியுடைய அனுஷ நட்சத்திரம். சனி 5ஆம் இடத்துல இருக்கிறாரு.
குருவோட வீடாக இருக்கிறதுனால இவங்களுக்கு சுமார் 85% வரைக்கும் நல்ல பலனும். புதனுடைய கேட்டை நட்சத்திரம், புதன் 8 மற்றும் 11க்கு ஆதிபத்தியம் வகிக்கிறதால இவங்களுக்கும் சுமார் 85% வரைக்கும் நல்ல பலனை தரத்துக்கு சான்ஸ் இருக்குது. அப்போது இந்த ராகு கேது பயிற்சியில் விருச்சிக ராசிக்கு சுமார் 85%லேருந்து 90% வரைக்கும் நல்ல பலனை தரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இதுக்கு அடுத்தது தனுராசி. காலபுருஷனுடைய 9வது ராசி தனுராசி. தனுராசிக்கு இந்த ராகு 3ஆம் இடத்துல வராரு, கேது 9ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. ராகுவுடைய பயிற்சியை கம்பேர் பண்ணும்போது கேதுவுடைய ஓரளவுக்கு சுமாரான பயிற்சின்னு தான் சொல்லணும். ஏன்னா ராகு 3ஆம் இடத்துல வர்றது மட்டும் இல்லை, குருவுடைய பார்வையால் நல்ல சிறப்பான யோகத்தை கொடுத்துருவார். இந்த ராசியில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கெல்லாம் நல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். முயற்சிக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். நிறைய பேருக்கு பிரயாணங்கள் ஏற்பட சான்ஸ் இருக்குது. அடிக்கடி ஒரு ஷார்ட் ட்ரிப்பு போகிறதுக்கான வாய்ப்புகள் வரும். அதுபோல் இளைய சகோதர சகோதரிகளால் ஆதாயம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இந்த ராசியில் இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள், கவிஞர்கள், கதையாசிரியர்கள் இவங்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அது மூலிமா அவங்க நல்ல வெற்றி அடைகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதுபோல் 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு சனியின் வேலைகளை செய்யும்போது என்ன ஆகும்னா இவங்களுக்கு சொந்த வீடு இவங்களோட முயற்சியால் அமைய சான்ஸ் இருக்குது. அதேபோல் இவங்க முயற்சி எடுத்து புதிய வண்டி வாகன சேர்க்கையெல்லாம் இந்த காலகட்டத்தில் எடுத்துப்பாங்க. அதேபோல் முயற்சியால் நல்ல வெற்றி கிடைக்கும். ஒரு சிலர் பங்கு சந்தையில் லாபம் பார்ப்பாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நல்ல ப்ராஃபிட்ஸ் இவங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில பேர் டெலிகம்யூனிகேஷன், லாஜிஸ்டிக்ஸ், கொரியர் இது போன்ற துறைகளில் அவங்களுக்கு நல்ல சாதனை கிடைக்கிறதுக்கான ஒரு அமைப்பு இருக்கும். அந்த துறைகளில் இவங்க வெற்றி காணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கேதுவோட அமைப்பு 9ஆம் இடத்துல இருக்கிறதால ஸ்பிரிச்சுவலாக நிறைய பேருக்கு நம்பிக்கை ஏற்படும். ஒரு சில ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் படிப்பாங்க, ஆலய வழிபாட்டுக்காக நிறைய நேரம் செலவு பண்ணுவாங்க, புதிய முயற்சியெலாம் அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதுபோல் தன்னுடைய மூதாதையர்கள் கடைபிடிச்ச வந்த எல்லா பழக்க வழக்கங்களும் இவங்க பின்பற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போது ஆன்மீக நம்பிக்கை ஏற்படும். தான தர்ம காரியங்கள்லாம் ஈடுபடுவாங்க. அது மூலிமா கொஞ்சம் செலவுகள் இவங்க மேற்கொள்ளக்கூடிய சூழலும் இருக்கும். தனுராசிக்கு வரக்கூடிய ராகு கேது பயிற்சி நல்ல ஒரு யோகத்தையே கொடுக்கும்னு சொல்லலாம். சுமார் 85% வரைக்கும் நல்ல பலனை தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தனுராசி அப்படின்னு சொன்னாலே மூலம், பூராடம், உத்திராடம், முதல் பாதம் இந்த நட்சத்திர தொகுப்புகள் கொண்டது தான் தனுராசி. அதில் கேதுவுடைய மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு 85% நல்ல பலனும், சுக்கிரனுடைய பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சுக்கிரன் 6ஆம் ஆதிபத்தியம் வகிக்கிறதால இவங்களுக்கு 75% வரைக்கும் நல்ல பலனும், சூரியனுடைய உத்திராட நட்சத்திரம் முதல் பாதம் சூரியன் 9ஆம் இடத்து ஆதிபத்தியம் வகிக்கிறதால இவங்களுக்கு 80% வரைக்கும் நல்ல பலனை தரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது தனுராசிக்கு 75லேருந்து 85% வரைக்கும் நல்ல பலனை தரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். காலபுருஷனுடைய 10வது ராசி மகர ராசி. மகர ராசிக்கு ராகு 2ஆம் இடமும் கேது 8ஆம் இடத்துக்கும் பயிற்சியாக போகிறாங்க. இப்போ தான் மகர ராசிக்கு 7 சனிலேருந்து முழுமையாக விலகினாங்கன்னு பார்த்தா 2ஆம் இடத்துலேயே இந்த ராகு வர்றது ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். ஏன்னா சனியை போல தான் அவர் வேலை செய்கிறப்போ சில நேரங்களில் 7 சனின்னு அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக விலகாத மாதிரி தான் அந்த கணக்கு. இருந்தாலும் குருவுடைய பார்வை இருக்கிறதால ஒரு வருஷம் வரைக்கும் பிரச்சனை கிடையாது. 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது ஓரளவுக்கு நன்மை தர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சோஷியல் மீடியாவில் நல்ல சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். குறிப்பாக ஆன்மீக விஷயங்களை சோஷியல் மீடியாவில் பதிவு இறக்குறவங்களுக்கெல்லாம் நல்ல சிறப்பான யோகம் இருக்கும். மக்களுக்கு ஸ்பிரிச்சுவல் விஷயங்களை சொல்லித்தரவங்க, அதுபோல் ஆயுர்வேதா, யுனானி மெடிசன்ஸ், சித்தா மெடிசன்ஸை பற்றி மக்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கக்கூடிய சோஷியல் மீடியா ஒர்க்கர்ஸ் இவங்களுக்கெல்லாம் நல்ல லாபகரமான ஒரு காலகட்டமாக இருக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்டமும் பங்கு சந்தையில் லாபமும் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். பிஸ்னஸில் நல்லா யோகம் இருக்கும். குறிப்பாக மெடிசன் துறையில் பிஸ்னஸ் நல்லா சிறப்பாக இருக்கும். ட்ரெடிஷ்னல் மெடிசன்ஸ்க்கெலாம் நல்லா வரவேற்பு இருக்கக்கூடிய சூழல் இருக்கும். இதெல்லாம் கேதுவுடைய அமைப்பில் வரும். ராகு 2ஆம் இடத்துல வர்றதுனால பேச்சில் சில நேரங்களில் தடுமாற்றம் ஏற்படும். இருந்தாலும் குருவுடைய பார்வை இருக்கிறதால டெக்னிக்கலாக பேசக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல சிறப்பான யோகம் இருக்கும். குறிப்பாக ஐடி துறையில் டெக்னிக்கல் ஸ்பீக்கர்ஸ், மற்றவங்களுக்கு ட்ரைனிங் எடுக்கிறவங்க, அதுபோல் பப்ளிக்காக நிறைய பேருக்கு அவேர்னஸ் ப்ரோக்ராம்லாம் நடத்துகிறவங்க இவங்களுக்கெல்லாம் நல்ல யோகம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். ஒரு சில பேருக்கு வெளிநாடு பிரயாணம் ஏற்பட்டு அது மூலிமா நல்ல லாபமும் இருக்கும். இப்போ பேச்சு திறமையால் ஒரு சிலருக்கு வெளிநாடு பிரயாணம்லாம் இருக்கும். அதே போல் சனியோட வீட்லேயே இந்த ராகு இருந்து குரு பார்வை பார்க்கறதுனால லாயர்ஸ்க்கு கூட நல்ல யோககரமாக இருக்கும். ஒரு சில லாயர்ஸ் அவங்களுடைய வாக்கு திறமையால் நிறைய கேஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். அதே சமயத்தில் பேச்சில் ஒரு சில பேர் கவனமாகவும் இருக்கணும். தேவையற்ற வம்பு வழக்குகளில் மாட்டிக்கக்கூடிய சூழலும் இருக்கும். முயற்சிக்கு நல்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். பிள்ளைகள் சிறப்பாக படிப்பாங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு ஒரு சில தடங்கள் ஏற்படும்.
இருந்தாலும் குருவுடைய பார்வையால் உங்களுக்கு நல்ல திருமண அமைப்பும் ஏற்பட சான்ஸ் இருக்குது. குடும்பம் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். மகர ராசிக்கு வரக்கூடிய ராகு கேது பயிற்சி சுமார் 70-80% வரைக்கும் நல்ல பலனை தரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. மகர ராசி அப்படின்னு சொன்னாலே உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம் மற்றும் அவிட்ட நட்சத்திரம் 1, 2 பாதங்கள், இந்த நட்சத்திர தொகுப்புகள் கொண்டது தான் மகர ராசி. அதில் சூரியனுடைய உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சுமார் 80% வரைக்கும் நல்ல பலனும், சந்திரனுடைய திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சுமார் 75% நல்ல பலனும், செவ்வாயுடைய அவிட்ட நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சுமார் 70% வரைக்கும் நல்ல பலனை தரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு அடுத்தது கும்பராசி, காலபுருஷனுடைய 11வது ராசி. இந்த கும்பராசிக்கு தான் ராகுவே வரப்போகிறாரு. 7ஆம் இடத்துல கேது வரப்போகிறாரு. அதனால் உடல் ரீதியாக சில பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்பட இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே சில பிரச்சனைகள் இருக்கும். ஒரு பக்கம் ஜென்மத்திலேருந்து சனி விலகினாலும் இந்த சனியை போலவே செயல்படக்கூடிய ராகு சில நேரங்களில் உடல் ரீதியாக பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கும். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவால் கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி பிரச்சனைகள், வம்பு வழக்குகள்லாம் ஏற்படும். நண்பர்களில் கூட சில நேரங்களில் சந்தேகமும் ஒரு பிரச்சனைகளும் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்குள்ளே கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடிய சூழலாம் இருக்கும். ஆனால் இந்த சனியுடைய அமைப்பால் ஒரு சில பேருக்கு பேச்சு திறமையின் சிறப்பான யோகத்தை தரும். வெளிநாடு பிரயாணம்லாம் ஏற்படும். ஒரு சில பேருக்கு ஆசிரியர் தொழில், வக்கீல் தொழில் அமையறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும். ஆன்மீக சொற்பொழிவாளர்களுக்கெல்லாம் பிரயாணம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அவங்களுடைய பேர் புகழெல்லாம் பல இடங்களில் சென்று பரவறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நண்பர்களுக்குள்ள சில நேரங்களில் கருத்து வேற்றுமை இருக்கும். பிள்ளைகள் படிப்பில் சில நேரங்களில் சோம்பேறித்தனமாக இருப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ளே சில பிரச்சனைகள் இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு ஒரு சில தடங்கல்கள் ஏற்பட்டு தான் நல்ல திருமண அமைப்பு ஏற்படும். கும்பராசி அப்படின்னு சொன்னாலே அவிட்ட நட்சத்திரம் 3, 4 பாதங்கள், சதயம் மற்றும் பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள், இந்த நட்சத்திர தொகுப்புகள் கொண்டதான் கும்பராசி. அதில் செவ்வாயோட அவிட்ட நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சுமார் 75% நல்ல பலனும், ராகுவுடைய சதய நட்சத்திரம், ஏன்னா ராகு ஜென்மத்திலே வரதுனால சில நேரங்களில் உடல் பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்துவார். வயதானவர்களுக்கெல்லாம் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். இவங்களுக்கு சுமார் 65% நல்ல பலனும். குருவுடைய புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள், குருவே இந்த ராசிக்கு 2 மற்றும் லாபத்துக்கு அதிபதி. ஓரளவுக்கு நல்ல பலன், சுமார் 70% வரைக்கும் நல்ல பலனை தரத்துக்கான வாய்ப்புகள். அப்போது கும்பராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சியால் சுமார் 65-75% வரைக்கும் நல்ல பலனை தரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ராகு கேது பயிற்சியிலே கடைசி ராசி சொல்லக்கூடிய மீன ராசி 12வது ராசி. இந்த ராசிக்கு ராகு 12ஆம் இடமும் கேது 6ஆம் இடத்துக்கும் போகிறது ஓரளவுக்கு நன்மை. அப்போ ராகு கேது பயிற்சி ஓரளவுக்கு இவங்களுக்கு நன்மையாக தருது அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் ஜென்மத்திலேயே சனி இருக்கிறது இவங்களுக்கு 7 சனிலேயே ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு டைம். ஜென்ம சனி போயிட்டுருக்காரு. அப்போ 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அதிக விரயங்களை ஏற்படுத்துவார். தூக்கமின்மை, தேவையற்ற வீண் விரயங்கள்லாம் இருக்கும். அதுபோல் ஸ்கின் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்லாம் அதிகமாக இவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவால் கடன், நோய், எதிரிகளில் ஜெயிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கும். அப்போ இந்த காலகட்டத்தில் இவங்களால் கடன்லேருந்து மீண்டு வெளியில் வர்றதுக்கான ஒரு சூழல் இருக்கும். அதுபோல் பிஸ்னஸில் காம்படிட்டர்ஸை ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் இந்த காலகட்டத்தில் இருக்கும். குருவுடைய பார்வை 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு மேலே விழறதால் சுபவிரயங்கள் அதிகமாக ஏற்படும். திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகளுக்காக அதிக செலவுகள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். ஒரு சிலர் சுற்றுலாவோ ஆன்மீக பிரயாணங்களுக்காக செலவுகள் அதிகமாக செலவு பண்ணக்கூடிய சூழல் இருக்கும். மருத்துவ செலவுகளும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பிள்ளைகளுக்காக அதிக செலவுகள் மேற்கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். லாபம் நஷ்டம் சரிசமமாக இருக்கும். என்னதான் லாபம் கிடைச்சாலும் அது விரயத்தில் கொண்டு போய் விடுறதுக்கான சூழ்நிலை இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு ஒரு சில தடங்கல்களும் தாமதங்களும் ஏற்படக்கூடிய சூழல்கள் இருக்கும். அதுபோல் கணவன் மனைவிக்குள்ள சில நேரங்களில் கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடிய சூழல் இருக்குது. எல்லா விஷயமும் சில நேரங்களில் தாமதமாக தான் உங்களுக்கு செயல்படும். அப்போ எல்லாமே ஒரு வாட்டிக்கு 2-3 வாட்டி முயற்சி எடுத்தால் தான் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அப்போ மீனராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி ஓரளவுக்கு நல்ல பலனை தரும். சுமார் 70-75% வரைக்கும் நல்ல பலனை தரத்துக்கு சான்ஸ் இருக்குது. மீனராசி அப்படின்னு சொன்னாலே குருவுடைய புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், சனியுடைய உத்திரட்டாதி நட்சத்திரம் மற்றும் புதனுடைய ரேவதி நட்சத்திரம், இந்த நட்சத்திர தொகுப்புகள் கொண்டது தான் மீனராசி. அதில் குருவுடைய புரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சுமார் 75% வரைக்கும் நல்ல பலனும், சனியுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் அதிக விரயங்கள், வீண் விரயங்கள்லாம் ஏற்படும். சுமார் 70% வரைக்கும் நல்ல பலனும், புதனுடைய ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவியுள்ள ஒருத்தருக்கு அன்பு ஏற்படக்கூடிய சூழலும், இவங்களுக்கு தான் ஃபிக்ஸட் அசெட்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. வண்டி வாகன சேர்க்கையெல்லாம் சில நேரங்களில் அமைய சான்ஸ் இருக்குது. சுமார் 75% வரைக்கும் நல்ல பலனை தரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ராகு கேது பயிற்சி
நம்ம 12 ராசிக்கும் பார்த்துட்டோம். ஒரு சில ராசிக்கு நன்மை தந்திருக்கு, ஒரு சில ராசிக்கு சில நேரங்களில் சுமாரான பலன் தான் கொடுக்கறது. நான் இந்த எந்த 6 ராசிகளுக்கு நன்மை தரும், எந்த 6 ராசிகளுக்கு கெடுபலனை தரும் நான் முன்னாடியே வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதுக்கேற்றாப்புல தான் நட்சத்திர வாரியாக நான் அதோடைய பர்சன்டேஜ் கொடுத்துருக்கேன் இந்த பதிவில். இந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தாலே ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது சிறப்பு. தினமுமே விநாயகர் வழிபாடு பண்ணுறது, அதுபோல் சனிக்கிழமை தினம் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது இவங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும். கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள்லேருந்து இவங்களால் விடுபட முடியும். அதே போல் ராகு கேது அப்படின்னு சொன்னாலே அம்பாள் வழிபாடு ரொம்ப சிறப்பான யோகத்தை கொடுக்கும். செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை காலங்களில் ராகு காலத்தில் அம்மன் கோயிலுக்கு போய் அங்கே விளக்கு போடுறது, அங்கே இருக்கக்கூடிய அம்மனை வழிபட்டு வர்றது இவங்களுக்கு ராகுவால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள்லேருந்து இவங்களால் காப்பாற்றி கொள்ள முடியும். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதுபோல் இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய மெம்பர்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுபோல் மற்றும் ஒரு பதிவோடு நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.